வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு பொலி கப்பல் vlog. இன்னைக்கு டே 4 லட்சதீப். அங்க உட்கார்ந்து இருக்கிற வியூ உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இங்க உட்கார்ந்தா நாங்க காபி குடிப்போம், எல்லாமே பண்ணுவோம், தண்டர் போடுவோம். இந்த தலைக்கீழாகத்தான் தம்மர் அடிப்போம். ஆண்டி காக்கா பாத்தீங்களா? சரி, நான் ஏன் பேசிட்டு இருக்கேன் இதை பத்தினா, ஆக்சுவலி இங்க காக்காவே இல்லன்னாங்க. ஆனா நாங்க 2 காக்கா கண்டுபிடிச்சோம். காக்கா மோனஸ் தான் கண்டுபிடிச்சாரு. அத இருக்கேன்டி 2 காக்கா உட்கார்ந்து பாருங்க மரத்துல. ஓ மை காட், கண்டுபிடிச்சது யாருன்னா இவருதான். அந்த பெருமையெல்லாம் இவருக்கு தான் சேரும். காக்கா கண்டுபிடித்தவர் எனக்கு தான் சேரும். இன்று முதல் இவர் காக்கா மனோஜ் என்று அழைக்கப்படுவார் அன்போடு. காக்கா மனோஜ், காக்கா மனோஜ், காக்கா மனோஜுக்கு ஜெய். ஆண்டி மொனையில உட்கார்ந்து பாருங்க ஆண்டி. அரண் வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றான். அரணுக்கு வந்து காலைல ஏஞ்சது வாங்க வெளில விடுங்க வெளில விடுங்க சொல்ற அரண். அதுவே எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. இல்லன்னா நான் வந்து ஐயோ அரண் அழுவானே அப்படி டென்ஷன்ல இருக்கும். இப்ப வந்து பாக்கிறதுக்கும் நிறைய ஆளுங்க இருக்காங்களா. பையன் வந்து டெரரா அரண் பாய் சொல்லு. அரண் பாய் பாய் பை. அங்க போன மீன் பிடிக்கிறாங்க, அத போய் பார்க்கணுமா? சோ இன்னைக்கு எங்களுக்கு வந்து சில பிளான்ஸ் இருக்கு. அதுல எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு கண்டினியூஸா காட்டுறேன். அப்பதான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கும் நாங்க 4 நாளுக்குமே நாங்க ஒரு பக்கா பிளானோட தான் வந்திருக்கோம். சோ இன்னைக்கும் பயங்கரமான ஒரு பிளான் இருக்கு. சோ அத பண்ணி இன்னைக்கு அதெல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு வந்து அதாவது 4 மணிக்கு ஒரு பிரளயமே நடக்க போகுது. மனோஜ் வெர்சஸ் பிரதீப் அப்படின்ற ஒரு பிரளயம். அது நடக்கும், கன்ஃபார்ம் நடக்கும். நேத்தே பேசிட்டோம். இங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டு மானம் கேரளா மானத்தை வந்து நாங்க இங்கதான் காப்பாத்துவோம் அப்படின்னு வந்து கங்கனை கட்டிருக்கோம். அது என்னன்னு பாருங்க, வெறித்தனமா இருக்கும். அப்புறம் காலையில நாங்க வந்து ஸ்கூட்டி ஒரு சைக்கிள் 2 கேட்டிருக்கோம். அது எப்படி கிடைக்குது? ஏன்னா இங்க வந்து பெட்ரோல் கிடைக்காது, வெறும் 5 லிட்டர் பெட்ரோல் தான். ரேஷன் மாதிரி தான் வாங்கணும். இப்ப நாங்க ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கைடு எதுவும் இல்லாம பிளான் பண்ணதெல்லாம். சோ எங்களுக்கு கஸ்டமைஸா தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க. அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நம்ம கிளஸ்டர் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் தான். சோ எங்களுக்கு கஸ்டமைஸா பண்ணி கொடுத்திருக்காங்க. எங்க பட்ஜெட் இருக்காது உங்க பட்ஜெட்டுக்கு, பட் வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். எல்லாமே இதுல இன்க்ளூடட் ஆயிடும். நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே பே பண்ண மாதிரி இருக்காது இங்க வந்துச்சுன்னா. சோ அதனாலவே தண்ணி பாட்டிலுக்கும் சரி, ஒரு ஸ்நாக்ஸுக்கும் சரி, ஒரு லஞ்சுக்கும் சரி, நீங்க எதுக்குமே காசு எடுத்து செலவு பண்ற மாதிரி இருக்காது. அவங்க ஒரு சில ஆக்டிவிட்டிஸும் கவர் பண்ணி தருவாங்க. ஸ்னார்க்கலிங், அந்த மாதிரி சைக்கிளிங், கயாக்கிங், இதெல்லாம் உங்களுக்கு இந்த பேக்கேஜ்லயே கவர் பண்ணிடுவாங்க. சோ நீங்க எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ணி எதுவும் பெருசா பண்ற மாதிரி இருக்காது. சோ அவங்களோட என்னெல்லாம் இருக்கு, அவங்களோட ஐட்டரி டீடைல்ஸ் கூட நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்களும் இந்த மாதிரி வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்க. லட்சதீப் நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். சொந்தங்களே, இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்னா அந்த சாகசிகமான ஆக்டிவிட்டி பண்றதுக்கு வந்திருக்கோம். பண்றதுதான் வந்து ஈஸி சேஃப்னு சொன்னவாங்க. ஆனா அதுல என்ன அட்வென்ச்சரஸா இருக்க போகுதுன்னு நாங்க கைடே தண்ணி 2 டம்ளர் குடிச்சாதான் தெரியும் அப்படின்னு கைடு வேண்டாம், நாங்களே தொலைஞ்சு போறோம் சொல்லிட்டு தொலைஞ்சு போங்க அப்படியே அந்த பக்கம் கரைக்க போய் செத்துருங்க அப்படின்ட்டாங்க. விடுவாங்களா? விட மாட்டாங்க தான் தெரிஞ்சு நினைக்கிறேன். நீங்க அப்படி பண்ணாதீங்க எங்களை பார்த்து. பட் இவருக்கு நீச்சல் நல்லா தெரியும். நான் மட்டும் தப்பிச்சிருவேன் எப்படியாவது. இவன் போன டாட்டா காமிச்சு எஸ்கேப் ஆயிடுவேன். அப்புறம் இங்க ரொம்ப ஆழம் இல்ல, காரல்ஸ் தான் நிறைய ஃப்ரெண்ட்ல இருக்கு. ஆமா, எல்லாமே இடுப்பு அளவு முட்டி அளவு தண்ணி தான், அதனால பிரச்சனை இல்ல. ரொம்ப டீப்பா போனாலும் கூப்பிடுறாங்க. இப்ப எங்களை கூப்பிடுறாங்க, நாங்க போறோம். வாங்க, தனியாக தான் போவோம் அப்படி என்று அடம் பிடித்து வெற்றி வெற்றி வெற்றியுடன் திரும்பி வாங்க. நான் கயாக்கிங் கூட லைக் ரொம்ப ஆவரேஜா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். வாட்டர் ரொம்ப கிளியரா இருந்ததுனால நிறைய மீன்லாம் பார்க்க முடிஞ்சது, சீ குக்கும்பர்லாம் பார்க்க முடிஞ்சது, கோரல்ஸ் நிறைய அழகாக குட்டி குட்டியாக பார்க்க முடிஞ்சது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு டைம் போனதே தெரில. அதுக்குள்ளே ஒரு 1/2 hour ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃபும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணா. லைக் அவளுக்கு இந்த பெடலிங் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ரொம்ப நேரம் சுற்றிட்டோம். எல்லாம் வாங்க வாங்க போதும் அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறமா நாங்கள் ஒரு வழியாக அப்படியே திருப்பிட்டு கரையை நோக்கி வந்தோம்.
ரெண்டே பேர் பாத்தீங்களா இன்ஸ்ட்ரக்டரே இல்லாம சீனா போயிட்டு அந்த மாதிரிலாம் நீங்க போக கூடாது இன்ஸ்ட்ரக்டரோட தான் போகணும். ஏய் அப்படிதான் நீ உள்ள போயிட்டாங்க சேட்டா எந்த பரஞ்சு கடல் ரஃபா இயாள் ரஃப் அண்ட் டஃப்பான ஆள் பாலக்காடு ஸ்கூபா டைவிங் பாலக்காடு ஸ்கூபா டிரைவர் இன்ஸ்ட்ரக்டர் ஆன ஆளு சேச்சி இன்னைக்கு போச்சு சேச்சி போச்சு எல்லாம் பார்க்கும்போது பைலட் பயங்கரமா இருக்காங்க ஒண்ணும் தெரியாது போயிட்டோடா இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நாங்க மீட் பண்ணோம் லைக் இவங்க எல்லாம் எங்களோட சப்ஸ்கிரைபரா நான் பாத்துருக்கேன் இவருக்கு தெரியாது பாருங்க போயிட்டு சரியா கண்டிப்பா நான் வீடியோ எடுத்து தமிழ்ல பேச ஆரம்பிச்சிருக்கேன் டோன்ட் மைண்டா தெரியாது அவ்வளோ ஓகே இவங்க வந்து நியூ யூடியூபர்ஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சேனல் நம்ம சேனல் பிரியங்கா மோகன் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க எல்லாரும் அதுதான் ஃபர்ஸ்ட் கோல்டன் நேரோ அதான் ஓகே நைஸ் ஓகே சோ எப்படி இருக்கு உங்களோட ட்ரிப்லாம் நல்லா இருக்கா சோ யூ கைஸ் வில் ரெக்கமெண்ட் லக்ஷதீப் ஃபார் எவரிவன் ரைட் சீரியஸாவே நல்லா இருக்கு லக்ஷதீப் ரொம்ப சூப்பரா கிளஷ் ராக் கூட வரணும்னு ரெக்கமெண்ட் பண்றேன் இருக்கு இதோ நம்ம ஆளு எங்காலே சோ இவர்தான் எங்களை சூப்பரா பாத்துக்கறாரு எல்லாமே கோஆர்டினேட் பண்றது என்னை பாருங்க ரெண்டு வாக்கு நமஸ்காரம் பேச்சே வரல அதுக்கு போலாம் மதி பாருங்க நம்ம கேரளா ஊரு இல்லனா கோவா அந்த ஒரு ஃபீல் தான் 7 கிலோமீட்டர் டோட்டல் 7 கிலோமீட்டர் பாருங்க அங்கேயும் பீச் தெரிகிறது இங்கேயும் பீச் தெரிகிறது நாள் இருக்கும்போது மனசு எனக்கு ஏச்சா இன்னும் 2-3 நாள் இங்க இருக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தோணுது ஆமா இன்னைக்கு நல்லா இருக்குல்ல இன்னைக்கு பயங்கரமா ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு மக்களே இங்க வந்து இமிகிரேஷன் சென்டர் போர்ட் ஆபீஸ் போர்ட் ஆபீஸ் அது போஸ்ட் ஆபீஸ் இல்ல லைட் ஹவுஸ்லாம் இந்த பக்கம் இருக்கு அப்புறம் இங்க பாருங்க பிஎஸ்என்எல் ஆபீஸ் ஸ்டேஷன் எலக்ட்ரிசிட்டி ஹாஸ்பிட்டல் ஏடிஎம் பேங்க் டிசி ஆபீஸ் மியூசியம்லாம் இந்த சைடுல போகணும் வாவ் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கு சூப்பர் மார்க்கெட் இங்க இருக்கிற ரெண்டு சூப்பர் மார்க்கெட் நினைக்கிறேன் இதான் இங்க இருக்கிற உள்ள போய் ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமா பாப்பா எஸ் இங்க பாருங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள தான் நாங்க போக போறோம் ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமா ஜூஸ் எல்லாம் வாங்கலாம் தாங்க நம்ம ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் அதுதான் நாங்க நெக்ஸ்ட் இதுக்குள்ள முதல்ல எங்களுக்கு வண்டி கிடைச்சிருந்தா இது எல்லாத்தையும் வாங்கியிருப்போம் ஸோ இன்னைக்கு கிடைச்சனால தான் இன்னைக்கு வாங்குறோம் வாங்க போறோம் அதை ஆகா இங்க பாருங்கப்பா நல்லா உருண்டையா இருக்கு ஏங்க எடுத்து காசு தராம போயிடுவோம் நாங்க ஆஹா தேவாமிர்தம் இந்த தூடா வேணும் கேமராமேனுக்கு நல்லா எல்லாத்தையும் எடுக்கிறே என்னது இது இது என்னதுன்னு தெரியலையே இது காயம் இதை சாப்பிட்டா சாக வேண்டியது ஆபத்து நோ மட்டும் வச்சிருந்தாங்க ஒரு கடை ஒரு கடைக்கு போகலாம் அங்கேயே கொஞ்சம் அதை வாங்குவோம் கவர்லாம் உள்ள போட்டு கவருக்கு மட்டும் தனியா இத பாருங்க இதான் வந்து நம்ம ஸ்கூல் லக்ஷதீப் ஸ்கூல் இது என்னது இருக்குன்னா கவர்மெண்ட் சீனியர் பேசிக் ஸ்கூல் போட்டுருக்காங்க அகத்தி லக்ஷதீப் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பேசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நல்லா இருக்குல்ல நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாருங்க எவ்வளவு சைக்கிள் பாருங்களேன் வெளியே பசங்க எல்லாருமே சைக்கிள்ல தான் வந்து போவாங்க நைஸ்ல நம்ம ஊர்ல பைக் இங்க அழகா சைக்கிள் ஆமா போலாமா பரோட்டா முறிஞ்ச பரோட்டாயும் முட்டை இப்படி வச்சு கறி இப்படி வச்சு ஆளுக்கு ஒரு வாய் விட்டீங்க வந்து பரோட்டாயும் முட்டை ஷார்க்கு வாய் திறக்கிற மாதிரி இருக்கு
எனக்கும் கொஞ்சம் பரோட்டா டெம்ட் ஆகுது, ஏன் ஆகுதுன்னு தெரியல. அல்ல ஜங்கு வாங்க போலாம். ஓகே, தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. பரோட்டா, முட்டை கறி, பைனாப்பிள் ஜூஸ். இங்க ஹோட்டல்ல கிடைக்கிற ஃபுட் எப்படி? நிறைய ஃபுட் கிடைக்குமா? ஹோட்டல்ல வந்து ரொம்ப லிமிட்டட் ஹோட்டல்ஸ் தான். ஆனா தேடி பிடிச்சி இந்த மாதிரி கண்டுபிடிச்சு சாப்பிடும். கிடைக்கும், கிடைக்காம நான் தங்குற ரெசார்ட்லயே ஃப்ரைங்கிங்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அது கூட நான் நிறைய பார்த்தேன். அங்க வந்து அல்ஃபாமு, கிரில்டு சிக்கன், தந்தூரிலாம் இங்கே அங்கே மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ அடுத்து அது ஈவினிங் தான், முடிஞ்சால் ஈவினிங் போய் அங்கே காட்டலாம். இல்லைன்னா ஃப்ரைட்டிங் நீங்கள் வந்தீங்கன்னா போயிடுங்க ஈவினிங்காக. இதுனா கடன் தெரியல, முபாரக் ஹோட்டல், முபாரக் சிட்டி ஹோட்டலு, இந்த 3 ஹோட்டலையும் நல்லா இருக்கு சாப்பிட்றேன். இங்கே வந்து நம்ம பைக்கெல்லாம் அப்படியே சாவியோடு விட்டு போகலாம். எவனும் திருட்டிட்டு எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாது. 5 கிலோமீட்டர் துரத்தி அடிச்சு பிடிச்சிருவாங்க. ஆமா, ஒரு டெட் எண்ட். இங்க பாருங்க, பீச் பாருங்க, இந்த பீச் வா எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. என்ன பண்றீங்க? உங்களையும் பார்த்து அப்படி சொன்னையா தப்பிச்சா? என்ன பண்ண போற? எவ்வளோ தடவை அது மானம் கேட்டாலும் என் மாமா திரும்பாது. அது வல்லாத்த சரியுது தோக்காததுக்கு அது அடிக்க முடியல, கல்லுல அடிச்சதா விழுந்தாங்க. மாட்டில் அடிச்சா எல்லாத்துக்கும் ஒரு ரீசன். அது தேங்காய் இளநீர் இருந்தா ஊந்துருக்கும். தேங்காய் இருந்தா சாப்பிட்டு எல்லாம் மட்டையாயிட்டோம். எதுக்கு பெத்த தாயா அங்க பாருங்க, இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, பாடி கார்டு. அவனை பாத்துக்கு കുട്ടി വന്നു ഈ കുട്ടി ചക്കൻ വന്നു என்கிட்ட சுத்தமா வர மாட்டான், ஸ்ட்ரைட்டா மாமா கிட்ட ஓட்டுருவான். மாமா மாமா பால நான் வந்து என்ன பண்ண தெரியுமா, மாமாவோட பொக்குல ஒரு குச்சி கொடுவாங்க, குத்தி குத்தி விளையாடுவாரு. ஒரு மாமா இருந்தா நமக்கு നമ്മളന്ന് പോയത് അതേപോലെ ഗ്ലാസിന്റെ ബോട്ട് 1 മണിക്കൂർ കടലിന്റെ ഉള്ളില്. അതേപോലെ തന്നെ അന്ന് പോയ ബോട്ടില്ലേ எல்லாம் படுத்துட்டாங்க. வாந்தி வருது, மயக்க வருது. நாங்க வந்து இப்போ அந்த ஈவினிங் அந்த சம்பவத்துக்கு ரெடி ஆயிட்டோம். என்னன்னா, இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஆடுறதுக்கு இங்க ஒரு டீம் இருக்கு. குட்டியா ஒரு இடம் வச்சிருக்காங்க அழகா. இங்க எல்லாம் கிரிக்கெட் ஆடுறாங்க. ஸோ நாங்க வந்து களத்துல இறங்கியிருக்கோம். இவன் என்னோட எதிர் டீம். ஸோ இன்னைக்கு தெரியும் இந்த வெட்டு புலியா இல்ல இந்த செத்த எலியா அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சு. அவ்வளவு தெரியாது. ஃபுட்பால் ரொனால்டோ தம்பி இவரு ஃபுட்பால் உள்ள கிழிச்சிருவாரு. டேய் மிகப்பெரிய பிளேயர் இப்படி சொல்லிட்டு பசங்க கோச் பண்றாங்க. அந்த அளவுக்கு பிளேயர் இப்படி சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிளேயர் எப்படி விளையாடுறோம், அந்த அளவுக்கு பிளேயர் இப்படி சொல்லிட்டு நான் டக் அவுட் ஆயிட்டேன்னா சந்தோஷமா சிரிப்பான். அதுக்காக தான் இப்படி சொல்றான். இங்க பாருங்க, சூப்பரா அந்த கல்லி கிரிக்கெட் மாதிரி ஒரு கட்டெல்லாம் வச்சு ஃபுல்லா பேட் நிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஏரியா வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா கான்கிரீட். பிச் ரிப்போர்ட் பத்தி மனோஜ் உங்க கருத்து என்ன? The pitch is so dry, the grass is all over the pitch, and the crack is little spin over. அந்த மாதிரி ஏதாவது சொல்லு. வச்சு 10 ஓவர் 6 எல்லாம் பாத்தீங்கன்னா தென்னமரம் இருக்கலாம். தென்னமரம்லாம் தாண்டி அடிச்சா 6. அதுதான் அடையாளம். ஆமா, தென்னமரத்தெல்லாம் தாண்டி அடிக்கும். 2-3 பால் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பால் வந்து அந்த தண்ணிக்குள்ள போய் விழுது அலையில. ஸோ அதெல்லாம் மறுபடியும் ஒருத்தர் போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள அடுத்த பால்ல போட்டுடுறாங்க. டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்த பால் எனக்கு ஃபீல்டிங் கொடுத்துட்டாங்க. பேசாம நான் டீம் மாதிரி இல்லாம எனக்கு பேட்டிங் கொடுத்துருக்கா.
நான் பேட் ஃபீல்டிங் டீம் ஆமே. நான் ஃபீல்டிங் டீம்ல இருக்காமே நான். ரெண்டாவது பேட்டிங் ஒரே டீம் அங்க பேட்டிங் ஆட போறேன். பேட் ஆடுறேன். வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு. ஐயோ பேட் எல்லாம் செலக்ட் பண்றது பார்த்தா ஐயோ தோனி செலக்ட் பண்ற மாதிரியே இருக்கு. பேக்ரவுண்ட்ல இது வேணாம். பேக்ரவுண்ட் டக்கு மட்டும் ஆகட்டும். முடிஞ்சது. இந்த வீடியோ சொந்தங்களே நான் சென்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அரக்கோணத்துல போறா, அம்பத்தூர்ல போடு போகுது. அதோ சரி, இந்த வீடியோ എന്തായാലും ഇടണട്ടാ. കള ഇറങ്ങിട്ടാரு என்ன ஆடுறான்னு பாப்போம். இவன் அடிச்சிட்டேன், அவமான பொத்துவானே இவன். ஐயோ நான் வேற ரன் அவுட் ஆயிட்டேன். ஓடோ போயில தூக்கி மேல அடிச்சிட்டாரப்பா. நோ ரன்ஸ்ல அடிச்சிருக்காரு. சூப்பர் தங்கம். நான் ரன் அவுட் ஆயிட்டேன் தங்கம். டக் அவுட் தங்கம். 10 ஓவர் ஃபீல்டிங் பண்ணாங்க. அது நினைச்சாதான் மனசே கஷ்டமா இருக்கு எனக்கு. டக் அவுட் ஆயிட்டா சொந்தங்களே. அவன் 6 அடிச்சிட்டானே. அந்த பையன் ரன் அவுட் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு ரன் கூட என்ன பண்றது, அவமானமா இருக்கு. அடுத்த மேட்ச் அடி பண்ணாங்க. நானே இப்ப அவன் ஆப்போசிட் டீமா. அவன் என் டீம் தான். நாங்க ரெண்டு பேரும் ஒரே டீம் ஆயிட்டோம். அப்புறம் அவன் எவ்வளவு ரன் எடுத்தா இப்போ? ஒன்னும் அடிக்கல. அவன இப்ப 6 அடிச்சா அது நோ ரன். ஏன் இந்த பக்கம் தான் ரன், அந்த பக்கம் ரன் இல்ல. அடிச்சிட்டான்டா. அட தூ ஒரு ரன் தான் அடிச்சிருக்கான். ஏன் அடிக்கிறான்னு பாக்குறேன். அவுட். வெரி குட். வா வா வா. தூ இந்த ஒரு ரன் நீ அடிக்காம இருக்கலாம். எங்க பேட்டிங் பத்தி நீங்க இவன் டக்கோ இவன் ஒரு ரன். அது போல இவ கலாய்க்கிறா. நம்ம அடுத்த மேட்ச் செய்வோம். மச்சானுக்கு ஏத்த மாப்பிள மாதிரி. முதல் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். சரி அடுத்த ஒரு ரன் தான் எடுத்தேன். இவன் எப்போ இப்படிதான் டக்ல விட்டுறதுக்குன்னே ஆடுவான்டா. நான் பார்க்க போறேன். நீ அடிப்பேன். பில்டப் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆடுறது. ஓ மை காட். ஏய் என்னோட குக்கி ரோஸ்ட்ல என்னோட திறமையை நீ பாக்க மாதிரி ஆடுற நீ. அவன் கூட ரன் எடுப்பேன்டா. யாரடா சொல்ற? 2000 ரன் மேல அடிச்சு வச்சிருக்கீங்க. ரப்பர் பால்ல. இது ரப்பர் பால்ல விட்டுட்டேன் நான். 10 வருஷமா 2000 ரன் அடிச்சிருக்காரு. மேட்ச்ல ஒரு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தேன். இந்த ஓவர் மேட்ச்ல ஓவர் போட்டேன், விக்கெட் எடுக்கல. சோ பரவாயில்ல, ஒரு புது இடம். அந்த ஆடுறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு. நம்ம ஊர்ல நம்ம தான் கீழே இருந்தாலும் வெளியூர்ல போனா நம்ம பள்ளி. ஆமா காலி ஆயிடுது. பட் தேங்க்யூ, இவங்க நல்லா சான்ஸ் கொடுத்து எங்களோட விளையாட வச்சாங்க எல்லாருமே. டே 4 ஓட ஃபைனல். இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, நல்லாவும் இருக்கு. இது பாருங்க, சூப்பரா ஆடுறாங்க. Clap, 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 clap. சூப்பர், நல்லா பண்ணிட்டாங்க. சொந்தங்களே, A5 நாங்க கிளம்புறோம். நம்ம ரொம்ப நாள் வாழ்ந்த வீட்டுல இருந்து போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கடைசியா வாழ்ந்த இந்த ரெசார்ட்ல ஒரு 5 நிமிஷம். எவ்வளவு நேரம் நான் தூங்கிருப்பேன். பார்க்க முடியாது. நண்டு பிடிச்ச இடம் இனிமேல் நண்டு பிடிக்க முடியாது. ஓ மை காட். லக்ஷதீப் நான் வந்து ரொம்ப கம்மியா எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா நிறைய கொடுத்தது லக்ஷதீப். சூப்பரா இருக்கு. ஹைலி ரெக்கமெண்டட் பிளேஸ் வந்து லக்ஷதீப். சீரியஸா ஒரு பிரைவேட் பீச் வேணும்னா லக்ஷதீப் வாங்க. சரியா ஃபேமிலிஸ், எப்படி இருந்தது லக்ஷதீப்? தீப் சத்தம் போட்டு சொல்லுங்க. வரும்போது இவ்வளவு ஹாப்பினஸ் இருந்தது, போகும்போது இவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப பிளசண்டா இருக்கு. அது வலி இல்ல, உடம்பு வலி அந்த மாதிரி சிக்னஸ் எதுவும் இல்ல. ஆமா, ஜாலியா இருந்துச்சு. பயங்கர
பையன் ஜாலியா இருக்கான், அதுதான் ரொம்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் வீடு ஆமா பாத்துங்க எப்படி ஃபர்ஸ்ட் வீடா சொந்த வீடு மாதிரி கடைசியா ஒரு வழியா படிக்காங்க பெயிண்டிங் சூப்பரா ஃபர்ஸ்ட் தங்குன இடம். ஆமா இப்ப நாங்க ஏர்போர்ட் போறோம். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நிறைய ரெசார்ட் எல்லாம் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்விம்மிங் பூல் தருவாங்க, பிரைவேட் ஸ்விம்மிங் பூல் மாதிரிலாம் சொல்வீங்களா? இங்க எல்லாம் தனியா பிரைவேட் பீச்சே கடல் பிரைவேட்டா உங்களுக்கு கடலே தருவாங்க. அதை பத்தி நல்லா இருந்துச்சா? அரபத்தி பாய் சொல்லு. அரபத்திக்கு ரொம்ப சங்கடம். பாய் சொல்லு பாய். அவன ஓடி விளையாடுங்க சூப்பரா இருந்துச்சா. வர்றதுக்கு இஷ்டமே இல்ல. ஆமா, ஆனா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. வீடியோஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. அதனால குழந்தைங்களை எல்லாம் கூட்டி நீங்க நிம்மதியா வரலாம். ஆரானே என்ஜாய் பண்ணிட்டா, அப்புறம் எல்லா குழந்தைகிட்ட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சொல்லிடலாமா? Thank you everyone for watching this video. and thanks to Cluster Travels for arranging this wonderful vacation. அவங்களோட ஸ்டேயா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், டிராவல்ஸா இருக்கட்டும், சைட் சீயிங்கா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சு. ரொம்ப நல்ல சர்வீஸ், ரொம்ப நல்ல கேரிங். சோ நாங்க மறுபடியும் வரும்போது கண்டிப்பா கிளஸ்டரா தான் சூஸ் பண்ணோம். நீங்களும் கிளஸ்டரா கூட வரணும்னா அவங்க டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி உங்க ஃபேமிலியை வந்து லட்சத்தீவுல என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பாய் சொல்லலாமா? பாய்.